தான் சீதக்காதி என்ற வள்ளல், மரக்காய வள்ளல், அவரிடத்தில் தான் கோயில் கட்ட பொன் கொடுத்ததாக கிழவன் சேதுபதி வரலாறு சொல்லுது. அவர் பாருங்க, இன்னைக்கு ராமநாதபுரம் போனீங்கன்னா இந்து கோயில் போல ஒரு பள்ளிவாசல் இருக்கும். ராமேஸ்வரத்தை கோயில் கட்டிட்டு மிச்ச காசு இருக்குன்னு கொடுத்ததாக, அந்த காசை என்ன செய்வோம்னு வள்ளல் கேட்டதாக அதுக்கு சொல்றாரு சேதுபதி மன்னர், அதே போல ஒரு உங்களுக்கு ஒரு மசூதியை கட்டிக்கொள்ளுங்கள் என்று. அப்படி கட்டிய மசூதி தான் ராமநாதபுரத்தில் இருக்கிற நம்ம இந்து கோயில் போல இருக்கக்கூடிய மசூதி. எவ்வளவு வரலாறுகள், எவ்வளவு இலக்கியங்கள், என்னென்ன கற்பிக்குது. அப்படி நாட்டுக்கு 40 முறை சிறைக்கு சென்றார் ஐயா காதர் பாட்சா. ஜானகி அம்மா மதுரையில் பிறந்தவங்க, வள்ளியா நடிச்சவங்க, அவங்க 2 முறை 6 முறை சிறையில் அடைக்கப்படுறாங்க. கடைசியாக அவர்கள் 2 முறை நின்று வெற்றி பெறுகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினரா. மறந்துட்டமே, அவங்களை கைது பண்ற போது சென்னையில் ருக்மணி அம்மா கைது செய்யப்படுறா, சேலம் நாடக நடிகர் சங்கத்தில் இருந்த கண்ணம்மா கைது செய்யப்படுறா. இவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள். அவங்க எல்லாம் சொல்லிக் கொடுக்கல, பாட புத்தகத்தில் வைக்கல, கண்ட காவாலி எல்லாம் வச்சு நம்ம பிள்ளைய தப்பு தப்பா படிச்சுக்கிட்டு தெரியுதுல. வேதனையா இருக்கு. இந்த நாட்டுக்கும், இந்த மக்களுக்கும், இந்த மண்ணுக்கும் நல்லது செய்தவர்களை மறந்து விட்டோம். அவ்வளவு அக்கிரமம் பண்றவங்களை தான் தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நமக்கு அதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும்.